சிபிஎம் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இச்சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் அந்தந்த அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த கொண்டாட்டத்தில் தேசிய கொடியை சிபிஎம் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றும் போது தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்டது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் தொண்டர்கள் உடனடியாக அந்த தேசிய கொடியை இறக்கிவிட்டு மீண்டும் சரியான அளவில் இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கொடியை சரியாக சரி செய்யாமல் தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமைக்குழு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மாற்றி அமைத்து தேசிய கொடியை ஏற்றினார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.